உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுக்கா. ரத்னம், அந்த ஓடுகாலி ஜானகி நம்ம எல்லாரோட நிம்மதியை கெடுக்கணும்னே திரும்ப வந்திருப்பா போல இருக்கு. என்னாச்சுக்கா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன் ஆகாம வேற என்னப்பா பண்றது? நீ வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லிட்ட. இவ போய் கோவத்துல ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்ப போலீஸ் நம்மள கூப்பிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க சொல்றாங்க. இருக்கிற வேலையில இந்த வேலை வேறயா? என்னக்கா, ஜானகி சூசைட் பண்ணிக்கிட்டாளா? எப்போ? ஐயோ, இப்பதான்ப்பா போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு நான் வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே வள்ளியும் முத்தையாவும் இங்க இருக்காங்க. வள்ளி தான் பாடியை பார்த்து அடையாளம் காட்டி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமா, நீ வந்து கையெழுத்து போட்டாதான் பாடியை தருவோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தேன்னா எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இது மீடியாக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நீ கொஞ்சம் பாத்துக்கோ. சரி, சீக்கிரம் வந்துரு. ஏன் வள்ளி, நீ எதுக்கு இப்படி மாஞ்சு மாஞ்சு அழுதுகிட்டு இருக்க? வீட்டுக்கும் அடங்காம புருஷனுக்கும் அடங்காம தெரிஞ்சவ கடைசியில போக இடம் இல்லாம அவளே ஒரு முடிவை தேடிக்கிட்டா. அவளுக்காக அழுது உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. அதுக்கெல்லாம் அவ தகுதியான ஆளே கிடையாது. சட்டப்படி அவளோட பாடியை எரிச்சிட்டு நாம தலை முழுகிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். வீரசேகரா, உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதாண்டா. சிங்கப்பூர்ல இருந்து உன்னை வர வச்சதுக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சார், நீங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். நான் அவளை பார்க்கணும். ரத்னம், நீ எதுக்கு அவளெல்லாம் போய் பாத்துக்கிட்டு? அதான் வள்ளி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டால. நீ கையெழுத்த மட்டும் போட்டுட்டு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அவளை பார்க்கணும்க்கா. இன்ஸ்பெக்டர், வந்து காட்டுங்க. வாங்க சார். ஐயா போங்க. முகமெல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு சார். அவங்க கட்டியிருந்த புடவை வச்சு தான் அடையாளம் சொன்னாங்க. தம்பி சார், இங்க வாங்க. அந்த வரேன் சார். சார் சொல்லுங்க சார். ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு பாடி கொண்டு வந்தோம்ல? ஆமா சார். அதை கொஞ்சம் காட்டுங்க சார். வாங்க வாங்க சார். வாங்க சார். இதான் சார். இல்ல, இது ஜானகி இல்ல. ரத்னம், என்ன சொல்ற? இது ஜானகின்னு வள்ளி கூட சொன்னாளே. இல்லன்னு சொல்றேன்லக்கா. இது ஜானகி இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு புடவையை வச்சு தப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்கா. ஓகே, நீங்க இது யார் என்னன்னு விசாரிச்சு இவங்களோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருங்க. அம்மா, நல்ல வேளை என்ன சொல்றாரு? தம்பி, 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 நான் சொல்றத கேளுப்பா. தம்பி, தம்பி, நில்லு. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? எனக்கு என்னமோ இது ஜானகியா தான் இருக்கும்னு தோணுது. மறுபடியும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டதுனால அவமான தாங்காம ரயில் முன்னாடி பாஞ்சிருப்பா. நீ கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுப்பா. அக்கா,
நான் அவ கூட வாழ்ந்தவன், எனக்கு தெரியும். சார் அம்மாடி ஜானகி, அண்ணே, என்னம்மா இங்க உட்கார்ந்து இருக்க? என்னம்மா அதெல்லாம்? நான் தான் உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன்லம்மா. அப்புறம் எதுக்குமா வீட்டை விட்டு வந்த? இல்லண்ணே, என்னால அவர் பேசினதை தாங்கிக்கவே முடியல. அவரே என்ன நம்பாதப்போ நான் எதுக்குன்னு அந்த வீட்டுல இருக்கணும்? எதுக்காக நான் அந்த வீட்டுல இருக்கணுமா? என்னம்மா பேசுற நீ? மச்சானா அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? எல்லாம் என் பொண்டாட்டி பண்ற திருகல் வேலைதாம்மா. என் மச்சான் இன்னும் அப்படியேதாம்மா இருக்கிறாரு. என் பொண்டாட்டி சொல்றத அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்புறாரு. இவ்வளவு அதை பயன்படுத்திக்கிட்டு உன்னை பத்தி அவ தப்பு தப்பா சொல்லி அவர் மனசுல ஆழமா வெறுப்ப விதைச்சிட்டாமா. அதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு வந்துருவியா நீ? இனிமேதாம்மா என் பொண்டாட்டி எதிர்த்து நிக்கணும். நீ அவ சொன்ன பொய்யெல்லாம் உடைச்சு அவளை ஓட வைக்கணும். ஆனா நீ என்னடான்னா அவளை சமாளிக்க முடியாம கோயில்ல வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியம்மா. வாமா வீட்டுக்கு போலாம் வா. இல்லண்ணே, எனக்கு மனசே விட்டு போச்சுண்ணே. அம்மா, இதுக்கு மேல அவங்க கிட்ட மல்லு கட்ட என்னால முடியலண்ணே. என்னை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணே. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏமா அப்படியெல்லாம் பேசுற? உனக்காக உன் பக்கம் நான் நிக்கிறேம்மா. செய்யக்கூடாத தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு அங்க ஒருத்தி நிம்மதியா இருக்கும்போது நீ எதுக்குமா வீட்டை விட்டு வரணும்? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன், வாமா வீட்டுக்கு போலாம். நீ இல்லனா பள்ளிய வேலைன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா. ப்ளீஸ்மா வாமா வாமா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன் வாமா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. வேதனாகி நேருக்கு நேர் சண்டை போட்டா நான் எதிர்த்து நின்னு சண்டை போடுவேன். ஆனா என்ன அசிங்கப்படுத்தியே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறா. அவ கூட எல்லாம் என்னால மல்ல கட்ட முடியாதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு போட்டோம். இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. டேய், அயோக்கிய ராஸ்கல். ஏன்டா என் வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்க? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? கண்டிப்பா நீ எந்த பாவமும் பண்ணல ஜானகி, புண்ணியம் தான் பண்ணிருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.